Welcome birds, 5th standard, English, 3rd term, Unit 2, VR1. So look at Neela. I want peace for all in the world. Do you? So இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் நான் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். VR1 அப்படின்னு என்னது, நாம் அனைவரும் சமம். ஸோ வி ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் லேர்ன் த கிராக்டு காஃபி கப்பு. ஸோ இந்த கிராக்டு காஃபி கப்னா என்னது, உடைந்து போன காஃபி கப்பு. ஸோ இதை வச்சு தான் இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி லிசன் பண்ணுங்கள். ஸ்டோரியோட எண்டிங்கில் இதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, லிசன். கனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஹோம். ஸோ கனி வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு எப்போ திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் ஈகர் டு டாக் டு ஹர் பேரண்ட்ஸ் அபவுட் ஹர் டே அட் ஸ்கூல். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அன்னைக்கு பொழுதும் ஸ்கூலில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். சடன்லி டெடி த டாக் ரேன் டு த கேட் வித் ஹிஸ் ஃபேவரைட் பில்லோ. ஸோ உடனே என்ன செய்யுது, அந்த டாக்கோட நேம் வந்து டெடி. அந்த பெட்டாக் வந்து கேட்டை நோக்கி ஓடுது. அது என்ன செய்யுது, ஓடும்போது அவருடைய ஃபேவரைட் பில்லோ, ஒரு குட்டி தலாணி மாதிரி இருக்குது, அதை தூக்கிக்கிட்டு ஓடுது. டெடி வேர் ஆர் யூ ரன்னிங் ஆஸ்க்டு கனி. டெடி எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறான். கனி ரேன் ஆஃப்டர் டெடி டு சி வேர் ஹி வாஸ் கோயிங். ஸோ அது எங்கே ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கனியும் டெடிக்கு பின்னாடியே ஓடுறான். கனிஸ் பேரண்ட்ஸ் வேர் அட் த கேட். அங்கே யார் இருந்தா கேட்டில், கனியோட பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. டெடி வாஸ் ஸோ ஹாப்பி டு see them and he took his pillow as a sign of welcoming them. ஸோ டெடி வந்து அவங்கள பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அது எதுக்கு அந்த பில்லோவை தூக்கிட்டு போச்சுன்னா அவங்கள வரவேற்கிறதுக்காக தூக்கிட்டு போகுது. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. ஸோ டெடி அவங்கள பார்த்தோன்னா என்ன செய்யுது, அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அதை கொஞ்சிற வரைக்கும் அதை விடுறதாவே இல்லை, தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருக்குது. கனி did not wait for a moment and started talking about her day to her parents. ஆனால் கனி வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலை. அவங்கள பார்த்த உடனே அன்னைக்கு ஸ்கூலில் எதெல்லாம் நடந்துச்சோ அதை பற்றி அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுறான். இட் வாஸ் ஏ சாட்டர்டே மார்னிங். ஸோ அது வந்து ஒரு சனிக்கிழமை காலை பொழுது. அட் 9 AM while கனி வாஸ் பெயிண்டிங் டெடி அகைன் ரேன் டு த கேட் வித் ஹிஸ் பில்லோ. ஸோ காலையில் 9 மணிக்கு கனி வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா. பழையபடி அந்த டெடி என்ன செய்யுது, கேட்டை நோக்கி பில்லோவை தூக்கிட்டு ஓடுது. டெடி பேரண்ட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகைன் ஆஸ்க்டு கனி. பேரண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, நீ எங்கே ஓடுறன்னு சொல்லிட்டு கனி வந்து டெடிகிட்ட கேட்குறான். கனி அகைன் ரேன் ஆஃப்டர் ஹிம். பழையபடி அந்த டெடிக்கு பின்னாடியே ஓடுறான். திஸ் டைம் இட் வாஸ் செல்வி. அது யார், செல்வி. செல்வின்றது யாருன்னா த ஹவுஸ் ஹெல்ப்பர் அட் த கேட். ஸோ அந்த வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறவங்க வந்திருக்காங்க. டெடி வுட் நாட் ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெய்ல் அண்ட் ஃபாலோடு ஹர் அன்டில் ஷீ பெட் ஹிம். டெடி என்ன செய்யுது, பழையபடி அவங்கள பார்த்த உடனே வாழை ஆட்டிகிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த டெடியை கொஞ்சிற வரைக்கும் நிறுத்துறதா இல்லை. செல்வி தென் ஸ்டார்டட் கிளீனிங் த ஹவுஸ் அண்ட் எவ்ரி டைம் ஷி வாக்டு நியர் டெடி ஹி வுட் வேக் ஹிஸ் டெய்ல். செல்வி என்ன பண்ணிட்டா, வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹவுஸை க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சிடறான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவள் டெடிக்கு பக்கத்தில் வரும்போது டெடி வந்து வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருது. கனி வாக்டு இன் டு த கிச்சன் வேர் செல்வி வாஸ் கிளீனிங் த வெசல்ஸ். ஸோ செல்வி வந்து அவங்க வீட்டில் பாத்திரம் வளக்கிட்டு இருக்கும்போது கனி கிச்சனுக்குள்ளே போகிறான். நியர் த கிச்சன் சிங்க் கனி saw an old cracked cup with coffee in it. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஒரு பழைய அதாவது கிராக் ஆனனா லைட்டாக கீழே விழுந்த ஒரு பழைய காஃபி கப்பில் காஃபி இருக்குது, பார்க்குறான். காஃபி அதில் இருக்குது. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. ஸோ அவள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு செல்வி வந்து அதில் இருக்க காஃபியை குடிக்கிறான். அட் அரவுண்ட் 12 PM while Kani and Teddy were in the garden, she heard someone whistling. ஸோ 12 மணிக்கு போல் கனியும் டெடியும் கார்டனில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஸ்லிங் சத்தம் வந்து கேட்குது. டெடி அகைன் ரேன் டு த கேட் வித் ஹிஸ் பில்லோ. பழையபடி டெடி என்ன செய்கிறா, டெடி வந்து பில்லோ தூக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்ட ஓடுது. டெடி செல்வி அக்கா லெஃப்ட் ஆன் ஆர் எகோ அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகைன் ஆஸ்க்டு கனி. செல்வி அக்கா ஏற்கனவே போயிட்டாங்களே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, நீ எதுக்கு ஓடுறன்னு சொல்லிட்டு கனி கேட்குறான்.
கனி அகெயின் ரேன் ஆஃப்டர் ஹிம். திருப்பி அது பின்னாடியே ஓடுது, யாருன்னு பார்க்கறதுக்காக கனி ஓடுறான். திஸ் டைம் இட் வாஸ் முத்து. ஸோ அது யாருன்னா இப்போ வந்திருக்கிறது முத்து. முத்து கலெக்ட்ஸ் கார்பேஜ் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். ஸோ முத்து வந்து எல்லா வீட்லேயும் போய் குப்பைகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். டெடி would not stop wagging his tail until முத்து pet him. ஸோ டெடி என்ன செய்யல, பழையபடி வாழை ஆட்டிகிட்டே இருக்கு, முத்து வந்து அவனை வந்து கொஞ்சிற வரைக்கும். கனி ran to the kitchen to pick up the garbage bag. கனி வந்து கிச்சனுக்குள்ள ஓடி அந்த கார்பேஜ்லாம் போட்டு வச்சிருக்கிற பேக்கை எடுத்துட்டு வரா. கனி, will you eat these sweets? There are only 2 left and it is getting old. asked கனிஸ் மாம். கனியோட அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட போறியா, அதில் வந்து இன்னும் 2 இருக்குது, பழசாயிருச்சு, உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. அது கனி என்ன சொல்கிறா, நோ ஐ won't eat ரிப்ளைடு கனி, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறான். தேர் இஸ் ஆல்சோ சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஃப்ரம் எஸ்டர்டே. அது மட்டும் இல்லாமல் நேற்று மிஞ்சின சாதம் கொஞ்சம் அவங்க வீட்டில் இருக்குது. ஐ வில் பேக் போத் த ஸ்வீட்ஸ் அண்ட் ரைஸ். we can give it to முத்து said கனிஸ் மாம். ஸோ நான் அந்த ஸ்வீட்டையும் அந்த ரைஸையும் நான் பேக் பண்ணுறேன், முத்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கனி ட்ராப்ஸ் ஆஃப் த கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு. ஸோ அந்த குப்பையை அவங்ககிட்ட போட்டுட்டு அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆஃப்டர் an hour கனிஸ் ஃபாதர் ப்ரிப்பேர்டு கனிஸ் ஃபேவரட் பிரியாணி. கனிஸ் ஃபேமிலி சேட் டு ஹாவ் லஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கனியோட அப்பா வந்து கனிக்கு ஃபேவரேட்டான ஃபுட்டான பிரியாணி வந்து செய்கிறாரு. எல்லாரும் ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்றாங்க. வி ஆர் ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம் ஹனி செட் ஹர் மாம். உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க. ஹூ இஸ் கம்மிங் ஆஸ்க்டு கனி. கனி என்ன கேட்குறா, யார் வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராணி ஆண்டி அண்ட் ஹர் 2-year-old சன் அன்பு ஆர் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா ரிப்ளைடு ஹர் மாம். ஸோ ராணி ஆண்டியும் அவங்களுடைய 2 வயசு மகன் வந்து அன்புவும் வந்து அமெரிக்காவிலேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பிளே வித் அன்பு. அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங். ஸோ அன்புவோட விளையாடுறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்போம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறா. அரௌண்ட் 5 PM ரிப்ளைடு வெர் மாம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock தான் பாப்பா வராங்கன்னு சொல்லிடுறாங்க. பிஃபோர் தே கம் ஹோம் யூ டேக் டெடி ஃபார் யர் வாக் ஓகே செட் ஹனிஸ் ஃபாதர். ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து டெடியை வந்து ஒரு வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஷியர் செட் ஹனி, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஆஃப்டர் எ ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் நேப் கனி பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் ராணி ஆண்டி. ஸோ 1/2 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்ச பிறகு கனியோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ராணி ஆண்டிக்கு டின்னர் செய்கிறதுக்கு தயாரானாங்க. கனிஸ் மாம் டுக் த நியூ டின்னர் பிளேட்ஸ் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ஃப்ரம் த கபோர்டு அண்ட் கிளீன்ஸ் தம். ஸோ அவங்க வந்து கெஸ்ட்டு வர்றதுனால கபோர்டுலேருந்து புதுசாக இருக்கக்கூடிய பிளேட்டு கப்பு ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. கனி டுக் டெடி அவுட் ஃபார் எ வாக்கு. டெடியை வந்து வாக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஒயில் கிராசிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் டெடி சடன்லி ஸ்டார்டட் ரன்னிங். ஸோ அவள் கூட்டிகிட்டு போகும்போதே ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டிங்கில் இருக்குது, ஒரு மளிகை கடை. அங்கே போன உடனே பழையபடி டெடி என்ன செய்யுது, ஓட ஆரம்பிச்சிருது. டெடி ஒய் ஆர் யூ ரன்னிங் அகைன் ஆஸ்க்டு கனி. எதுக்கு திருப்பி ஓடுற டெடி அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறான். கனி ரேன் வித் டெடி ஒயில் ஹோல்டிங் ஹிஸ் லீஸ் வெரி டைட்லி. ஸோ டெடி கனி என்ன செய்கிறான், டெடி கூடயே அதை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். திஸ் டைம் இட் வாஸ் அமர் த ப்ரொவிஷன் ஷாப் ஓனர் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஷாப். இந்த நேரம் யார் அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த ப்ரொவிஷன் ஷாப்போட ஓனர் வந்து அமர் வந்து நின்றுட்டுருக்கிறான். டெடி ரேன் டு ஹிம் அண்ட் வுட் நாட் ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெயில் அன்டில் அமர் பெட் ஹிம். டெடி வழக்கம் போல் அவனை பார்த்த உடனே ஓடுது. அவன் வந்து அந்த டெடியை வந்து கொஞ்சிற வரைக்கும் அது நிற்கவே இல்லை, அவளுடைய வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குது. தேர் வாஸ் எ டாக் லையிங் அவுட் சைட் த ஷாப். ஸோ அவங்க கடைக்கு வெளியில் வந்து ஒரு டாக் வந்து படுத்துருந்துச்சு. கனி ரிமெம்பர்டு ஹவு சம் பீப்புள் வுட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் திஸ் டாக். ஸோ அந்த நாய் மேலே வந்து நிறைய இந்த தெருவில் இருக்க அனைத்து மக்களும் நிறைய கல்லெல்லாம் தூக்கி வீசினாங்க. ஆனால் அதுக்கு ஆதரவு கொடுத்து அமர் வந்து வளர்த்துக்கிட்டு வரான். while she was thinking about it Teddy started playing with the dog. கனி பெட் த அதர் டாக். ஸோ இதை வந்து அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே டெடி வந்து அந்த டாக்கோட விளையாட ஆரம்பிச்சிருது.
ஸோ கனி பெட் த அதர் டாக், அந்த இன்னொரு டாக்கு மேலேயே அவளுக்கு வந்து ஒரு அன்பு வருது. ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் டெடி அண்ட் கனி ஸ்டார்டட் வாக்கிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். கொஞ்சம் நேரம் கழிச்சு டெடியும் கனியும் அடுத்த தெருவுக்கு நடந்து போகிறாங்க. டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகைன். பழையபடி டெடி என்ன செஞ்சிருச்சு, ஓடுது. எங்கே ஓடுது? ஓ நோ டெடி, நாட் அகைன், ஒய் ஆர் யூ ரன்னிங் அகைன், ஹூ வாஸ் இட் நவ் செட் கனி. எதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் ஓடுறேன், யார் இப்போ அங்கே இருக்கிறா திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. திஸ் டைம் இட் வாஸ் மேரி. அங்கே யார் இருக்கிறது? மேரி. மேரி யாருன்னா, ஷி வாஸ் எ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஹூ செல்ஸ் கேண்டில்ஸ் அவுட் சைடு எ சர்ச். அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடக்க முடியாதவங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சர்ச்சு கிட்ட வெளியில் நின்றுக்கிட்டு கேண்டில்ஸ் மெழுகுவத்தி வித்துட்ருக்குறா. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. பழையபடி டெடி அவகிட்ட ஓடுது. அவள் வந்து அவளை தடவி கொடுக்குற அன்பு செலுத்துகிற வரைக்கும் அது நிறுத்தவே இல்லை வாழாட்டுறது. They continued walking. பழையபடி நடந்து போகிறாங்க. Teddy and Connie finally reached home and were ready to welcome guest. டெடியும் கனி வீட்டுக்கு போயிட்டு கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. Connie's family had a great time with Ronnie auntie and her son. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆஃப்டர் எ லாங் டே தே ஆல் வென்ட் டு ஸ்லீப். ஸோ ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தூங்க போகிறாங்க. கனி வாஸ் ஸ்லீப்பிங், தூங்கிட்டான். அண்ட் சடன்லி சா ஃப்ளாஷஸ் ஆஃப் த broken coffee cup, leftover food, the street dog getting hit by stones in her dream. ஸோ அவள் கனவுல வந்து அவள் வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் வருது. எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா, அந்த உடைந்து போன காஃபி கப்பு, மீதம் வந்த உணவை வந்து கொடுக்கறது, அந்த டாக் எல்லாரும் கல்லை கொண்டு எறிகிறத பற்றி கனவு காண்றா. கனி woke up வெரி டிஸ்டர்ப்டு. ஸோ ஒரே டிஸ்டர்ப்டாக எந்திரிச்சிட்றான். ஷி லுக்டு அரவுண்டு, சுற்றி பார்க்குறான். ஷி ட்ராங்க் வாட்டர் அண்ட் வென்ட் பேக் டு ஸ்லீப். தண்ணி குடிச்சிட்டு திருப்பி தூங்க போயிடுறான். ஆஃப்டர் எ வைல் கனி சா ஃப்ளாஷஸ் ஆஃப் டெடி பிளேயிங் வித் மேரி, முத்து அண்டு அன்பு. அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்க்கும்போது அவளுக்கு என்ன வருது, அந்த டெடி வந்து மேரி கூடயும் விளையாடுது, முத்து கூடயும் விளையாடுது, அன்பு கூடயும் விளையாடுது. கனி woke up again but this time with tears filled in her eye. ஸோ திருப்பி எந்திரிக்கிறான். ஆனால் இப்போ அவள் கண்கள் வந்து தண்ணீர் நிரம்பி இருக்கு, கண்ணீரால் நிரம்பி இருக்கு. ஷி ரியலைஸ்டு ஹவு டெடி வாஸ் கம்பேஷனேட் அண்ட் ஹவு ஹி லவ்டு எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஸோ டெடி வந்து எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது. அட் தட் மொமெண்ட் கனி டிசைடட் தட் ஷி வில் ஆல்சோ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற செல்வி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, முத்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அன்பு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் டெடி என்ன செய்யுது, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது. ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து கனிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஷி ஹக்டு டெடி அண்ட் கிஸ்டு ஹிம். ஸோ டெடியை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. டெடி வேக்டு இஸ் டெயில் அண்ட் போத் வென்ட் பேக் டு ஸ்லீப். டெடி பழையபடி வாழாட்டுது, ரெண்டு பேரும் போய் தூங்கிடுறாங்க. கனி நரேட்டட் த என்டையர் ட்ரீம் டு ஹர் பேரண்ட்ஸ். அவங்க அம்மாட்ட அவள் கனவை பற்றி முழுமையாக சொல்கிறான். கனி பேரண்ட்ஸ் டிட் நாட் சே எ வேர்டு அண்ட் ரிமைன் வெரி குவைட். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை, அவள் சொல்கிறத கேட்டு அமைதியாக கேட்குறாங்க. த சேம் டே அட் 9 AM டெடி ran to the gate with his pillow. அதே நாள் என்ன செய்யுது, பழையபடி 9 மணிக்கு டெடி வந்து பில்லோவை தூக்கிக்கிட்டு கேட்டுக்கிட்ட ஓடுது. இட் வாஸ் செல்வி அகைன். பழையபடி செல்வி வந்து வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கான். செல்வி ஸ்டார்டட் டூயிங் ஹர் ரொட்டீன் ஆஃப் கிளீனிங் டிஷஸ். பழையபடி அவள் வந்து பாத்திரம் வளர்க்குற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். கனி வாக்டு இன் டு த கிச்சன் டு see a new coffee cup on the counter. கனி கிச்சனுக்குள்ளே போகிறான். ஆனால் அவங்க அம்மா அந்த கிராக்டு காஃபி கப்பை எடுத்துட்டு ஒரு புது காஃபி கப்பை அங்கே வச்சிடுறாங்க. கனி ஸ்மைல்ட் அண்ட் வாக்டு பேக் டு த ரூம் வித் எ ரெனியூடு ஹோப். கனி வந்து மிகவும் சந்தோஷமாக ஒரு புதிய ஒரு நம்பிக்கையோட ஒரு ரூமுக்கு திரும்பி வர்றா. அதாவது கனியோட அம்மா வந்து அன்புவும் ராணி ஆண்டி வரும்போது புது கப்பை எடுத்து வச்சாங்க. ஆனால் செல்விக்கு பழைய கிராக்டு கப்பை தான் வச்சுருந்தாங்க. கனி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவரோட ட்ரீமை பற்றி சொன்ன பிறகு டெடி வந்து எப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுதுன்றத சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் மாறிடுறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே வி ஆர் ஆல் ஈக்குவல், எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டோரி வி லேர்ன்ட் திஸ் அலோன். ஓகே குட்டீஸ், ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, ஸோ லெட் அஸ் லேர்ன் த புக் எக்ஸசைஸ் ஆஃப் தி ஸ்டோரி. தேங்க்யூ. லேர்ன் ஈஸி, பி ஹாப்பி.